செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் போறாங்கன்னா டெல்லியில் இருக்க உளவுத்துறைக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் தெரியும். உங்களுக்கு வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 தொழிலதிபர்கள் அமித்ஷாவுக்காக வெயிட்டிங், அப்பாயின்மெண்ட்டுக்காக. செங்கோட்டையன் போயிருக்காரு, 1 மணி நேரம் பேசியிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து பாஜக தருது அப்படின்றது தான். வானதி சீனிவாசன் உட்பட திமுக உட்பட எல்லாருமே வந்து மிரண்டு போனது எதுக்குன்னா, அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது நல்ல கோஷம்லாம் கிடையாது, அது நாசமான கோஷம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு தலைமையை எதிர்த்து வெளியில போனோம். செங்கோட்டையனை தலைவராகிறீங்க, ஒருங்கிணைக்கிறீங்க. எடப்பாடி தலைமையில் ஒரு ரிபல் ஏடிஎம்கே உருவாகி போகுது. எடப்பாடி தானே தலைவர், நீலாம் தலைவரே கிடையாது அப்படின்னு ஒரு ரிபல் ஏடிஎம்கே போகுது. என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏடிஎம்கே ஓட்டுடையுமா? ஏடிஎம்கே அப்படியே ஓட்டெல்லாம் வாங்கிடுமா? அப்படியே மடிக்கட்டி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வாங்கிடுவீங்களா? எப்படி வரும்? அங்கே திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் ஒரு 1000 பேர் மொத்தமாக பதவி விலகி இருக்கிறாங்க. 10,000 பேர் ஒரு பார்க்க வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அது 2 மாவட்டம் மொத்தமாக வெளியே போகுது அப்படின்றது கொங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய டேமேஜ் தானே அது. கரெக்டு. உங்களுக்கு தெரியுமா, உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மதன் அறிவழகன் சார், வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு, ஹரித்வார் போறதா தான் சொல்லிட்டு போயிருந்தாரு. டெல்லி போயிருக்கிறாருன்னு ஒரு பேச்சுகள் இருந்தது. இன்னைக்கு காலையில வானதி சீனிவாசன் அவங்ககிட்ட கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஆதாரமே இல்லையே, தேவையில்லாம சொல்றீங்க, மீடியாக்கள் வந்து பரபரப்பை உருவாக்குறீங்க, அப்படித்தான் அவங்க பேசினாங்க. ஸோ ஒருவேளை அப்படி இருக்குமோ என்பது போலலாம் தோணுச்சு. ஆனால் திடீர்னு செங்கோட்டையன் திரும்பி வந்தபோது அவர் அமித்ஷாவை சந்தித்தேன், அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் அப்படிலாம் சொல்கிறாரு. என்ன திடீர்னு ஒரு மர்ம சந்திப்பு இது? செங்கோட்டையன் ஏதாவது மாறு வேஷத்தில் போனாரா? செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் போகிறாங்கன்னா டெல்லியில் இருக்க உளவுத்துறைக்கு தெரியும், ரைட்டுங்களா, அங்கே இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் தெரியும். உங்களுக்கு வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 தொழிலதிபர்கள் அமித்ஷாவுக்காக வெயிட்டிங், அப்பாயின்மெண்ட்டுக்காக. ஆனால் செங்கோட்டையன் போயிருக்காரு, 1 மணி நேரம் பேசியிருக்கு. செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்து இந்திய நாட்டு பிரதமர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அமித்ஷா கிட்ட பேசணும்னா ஒன்று அவர் ஜெலன்ஸ்கியா இருக்கணும், இல்லைன்னா ட்ரம்ப்பாக இருக்கணும். செங்கோட்டையன் யாரு? அப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து பாஜக தருது அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். வானதி சீனிவாசன் உட்பட திமுக உட்பட எல்லாருமே வந்து மிரண்டு போனது எதுக்குன்னா, செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிக்கிட்டு வெளியில் வர்றாரு, சண்டை போட்டு வெளியில் வர்றாரு. இப்போ வந்து சண்டை போட்டு உங்கள் வீட்டில் ஒரு மருமக வந்து வீட்டை விட்டு வெளில வரா அப்படின்னா, அவளை பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? பிரச்சனை தானே. அவள் சண்டை போட்டு வெளில வந்தால் அவள் வந்து நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வாமா எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் செங்கோட்டையனை கூப்பிட்டது. எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிக்கிட்டா அதிமுகவுடைய தலைமையை பகைச்சிக்கிட்ட கதை. அப்படி ஒரு பகைமைக்கு உட்பட்ட ஆள் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரு? எடப்பாடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறதையும் வந்து பிஜேபி கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்கருத்து வருது, அவர் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் கெடு விதிக்கிறாரு. கெடு என்பது போர் பிரகடனம். சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தையில் கெடு வராது, அது வந்து ஒரு போர் பிரகடனம். அந்த மாதிரி தலைமைக்கு எதிராக போர் பிரகடனம் கொடுத்த ஒரு ஆளை தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து ரொம்ப நியாயம். அந்த அடிப்படையில் அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு பிஜேபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பிஜேபி ஓகே சொல்லிடுது. ஓகே,
அப்படி உங்ககிட்ட சொல்லி பக்கத்து வீட்டுக்கும் தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சண்டை மாதிரி மருமகளோட, அந்த மாதிரி நடக்கிற ஒரு சண்டையில மருமக வீட்டை விட்டு வெளியில வரா அப்படின்னா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளை அனுசரிக்கிறது எந்த அளவுக்கு தப்பு? அப்படி அனுசரிச்சா என்ன ஆகும்னா, இனி பக்கத்து வீட்டோட ஒட்டும் உறவும் எதுவும் இல்லை, அவங்க வீட்டில் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு நம்ம வீட்டில் முடிவு எடுப்பாங்க. நம்ம வீட்டில் சண்டை போட்டு போகிற மருமகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பண்ணுறாங்கன்னா நமக்கு அவங்க எதிரிகள். அவங்க வீட்டில் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் முடிவு எடுப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு முடிவை வந்து எடப்பாடி எடுத்துட போறாருன்ற பயத்துல தான் இது வந்து திமுக ஊடகங்கள் கிளப்பிய சதி. இது வந்து நீங்க கற்பனை பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது வானதி சீனிவாசன் வந்து நயனார் நாகேந்திரன் கூட சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அண்ணாமலை இதுக்கு பின்னாடி இருக்கிறாரான்னு கேட்கும்போது திமுக தான் பின்னாடி இருக்குது, ஊடகங்களை தூண்டி விடுது, உங்களை எல்லாம் தூண்டி விடுதுன்னு எதிரிலே வந்து சொல்றாரு. இதுல திமுக என்ன வந்துச்சு? அவங்க கட்சியை ஒன்று சேர்க்கணுங்கிற கோரிக்கை திமுகவோட கோரிக்கை இல்லை, அது அதிமுகவில் உள்ள இருக்கிறவங்களோட கோரிக்கை, பிஜேபியோட கோரிக்கையும் கூட. ஒரு நியாயமான விஷயத்துக்காகத்தானே அவர் நிற்கிறாரு அப்படின்றது தானே யதார்த்தம். இதுல ஏன் இவ்வளவு சர்ச்சையாகணும், அப்படி ஒரு பெரிய குழப்பம் உருவாகணும், என்ன தேவை இருக்குது அதுல? அதாவது நீங்க சொல்ற கேள்வியிலேயே கான்ட்ரவர்சி இருக்கு. அதாவது ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எங்க சசிகலாவின் தினகரனையும் ஒன்று சேர்த்து காட்டுங்க. இது வரைக்கும் எந்த மேடையிலேயாவது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்களா? அப்போ ஒற்றுமைன்னா அதானே. சசிகலா கிட்ட ஒரு 1800 கோடி ரூபாய் வாங்கி செலவழிச்சு ஏமாத்திட்டாரு தினகரன். அது சசிகலாவுக்கும் தினகரனுக்குமான சண்டை, ரைட்டா? இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. சசிகலா வந்து அந்த அம்மாவோட சகோதரர் திவாகரனோட தான் அந்த அம்மாவோட அலைன்மெண்ட் எல்லாம் இருக்கு. தினகரனை சேர்க்க மாட்டாங்க. அப்போ சசிகலாவும் தினகரனுமே ஒன்று சேரல. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது மிஞ்சி போறது யாரு? ஓபிஎஸும் வைத்திலிங்கம் தான் மிஞ்சி போய் இருக்கக்கூடிய ஆட்கள். வைத்திலிங்கம் ஓபிஎஸ் வந்து எப்போ வேணா சேர்த்துக்கலாம். இங்க ஏடிஎம்கேக்குள்ள எப்போ வேணா அவங்க சேர்ந்துடலாம். ஓபிஎஸ் ஒன்றும் சேர்த்துக்க முடியாத அளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சியலான ஆள்லாம் கிடையாது, அவரை சேர்த்துக்கலாம். அதில் வந்து எடப்பாடிக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்குது. பட் சசிகலாவை சேர்க்கறதுல பெரிய இஷ்யூ இருக்குது. டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு எதிராக களம் கண்ட ஒரு கட்சியை சேர்ந்தவர். அவரை வந்து கூட்டணியில் வேணால் சேர்த்துக்கலாமே தவிர கட்சியில் சேர்த்துக்க முடியாது. சசிகலாவை எந்த காரணத்தை கொண்டு கட்சியில் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா சசிகலான்றவங்க வந்து இந்த கட்சியை நிர்வாகம் பண்ணவங்க. அவங்க கையில் மறுபடியும் கட்சியில் சேர்த்து அவங்க 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 உள்ளே வந்தாலே கோஷ்டி உருவாயிடும். சசிகலா அம்மா கோஷ்டின்றது பவர்ஃபுல்லான கோஷ்டி. சவுத் அப்படியே வந்துடும். ஆர்பி உதயகுமார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து கேர்டேக்கர் முதலமைச்சராக இருக்கும்போதே சசிகலா அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு பேட்டியே கொடுத்தாங்க அந்த பீரியட்ல. ஸோ சசிகலான்றது வந்து பவர்ஃபுல் கேரக்டர். சவுத்து மட்டும் கிடையாது, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாமே உள்ள வந்துடும். சசிகலாவுடைய பவர்ஃபுல்னஸ் அது. ஸோ அதை வந்து எடப்பாடி விரும்பலை, சரிடா? அவங்க சகோதரர்கள், அவங்க குடும்பம், மன்னார்குடி மாஃபியா, ரைட்டா, 5.5 லட்சம் கோடி சொத்து, இதெல்லாம் உள்ள வந்துடும். அதோட போட்டி போடலாம் எடப்பாடியாலாம் முடியாது, யாராலையுமே முடியாது. ஈவன் பிஜேபி நினைச்சா கூட முடியாது. ஒரு மாநிலத்துக்கு 5.5 லட்சம் கோடி ரிசர்வ்ல வச்சுக்கிட்டு வருமா பிஜேபி? முடியாது, அதெல்லாம் முடியாது. அதனால சசிகலாவை இன்டேக் பண்றதுல பிரச்சனை இருக்கு. இந்த ஒருங்கிணைகிறதுன்ற கோஷம் வந்து சும்மா அது பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கோஷம், அவ்வளவுதான். அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது நல்ல கோஷம்லாம் கிடையாது, அது நாசமான கோஷம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு தலைமையை எதிர்த்து வெளியில போனவங்க. அந்த தலைமை தான் வந்து நின்று ஒரு 20% வாக்குகளை வாங்கியிருக்கிறது எடப்பாடியுடைய தலைமை. 4.5 வருஷம் ஆட்சி நடத்துறது எடப்பாடியுடைய தலைமை. 75 சீட்டு ஜெயிச்சது எடப்பாடியுடைய தலைமை. இவங்கெல்லாம் என்ன ஜெயிச்சாங்க? போன தடவை 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு ஓபிஎஸ், ஜெயிச்சாரா? ஆனா 33% ஓட்டு இருக்குது அப்படின்னும் போது அதை ஏன் விடணும் அப்படின்னு தானே பிஜேபி. 37% ஓட்டு வந்து 20 + 17, 19 + 18 38. 19 எடப்பாடி, 18 வந்து பிஜேபி. 18% ஓட்டு வாங்கினதுன்றது
பிஜேபியோட ஓட்டா? ஓபிஎஸ் 3 லட்சம் வாங்கினது, தேனியில் வாங்கினது, பிஎம்கே தர்மபுரியில் வாங்கினது, ஏசிஎஸ் வேலூரில் வாங்கினது, கவுண்டர் பெல்ட்டில் வந்து அண்ணாமலை வாங்கினது, முருகன் வாங்கினது நீலகிரியில், இதெல்லாம் சேர்த்து தான் 18% வாக்குகள் வந்து அவங்களுக்கு வருது. ரைட்டா? அந்த 18%த்தில் ஒரிஜினலாக பிஜேபியோட வாக்குகள் என்ன 2-3% தான் இருக்கும். பாக்கியெல்லாம் ஒன்று. இது வந்து பொன்னார் தலைவராக இருக்கும்போதோ தமிழிசை தலைவராக இருக்கும்போதோ ஒரு தடவை ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இதே 18% வாக்குகளை 2014 வாங்கியிருக்கிறாங்க. 18% வாக்குகளை வந்து பாஜக வாங்கியிருக்கு. ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இந்த 18 + 19 இது வந்து பிஜேபியை எதிர்த்த ஓட்டு தான் இந்த 19. இது வந்து எடப்பாடி எதிர்த்த ஓட்டு தான் இந்த 18. ரெண்டு எப்படி ஒன்றா சேரும்? ஒன்று கிழக்கு, இன்னொன்று மேற்கு. இந்த நடுவில் இருக்கிற இந்த உழக்கு, இதில் கிழக்கு எது மேற்கு எது? ரைட்டா? வித்தியாசமான ஒரு விஷயம். இது நடக்கவே நடக்காது. ஒன்றா சேரணுன்ற கோஷமே பிஜேபி உருவாக்கிய ஒரு வெற்றுப்போலி கோஷம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 44% இருந்த அதிமுக ஓட்டு மெல்ல மெல்ல கரைந்து 20% வந்து விட்டது. அப்போ அதுல 24% வெளியே போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது யார் மூலமா போச்சு அப்படின்னா அது டிடிவி மூலமா போச்சுது, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் மூலமா போச்சுது, மீதி செதறிடுச்சு. ஸோ இவங்களை ஒன்று சேர்த்தோம்னா செதறினதும் வந்துடும். ஒரு நம்பிக்கைக்குரிய தலைமை, நம்பிக்கைக்குரிய கட்சி, இது ஜெயிக்குங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் உருவாக்குனாதான் அங்க வந்து எல்லாருமே ஆர்வமா வேலை செய்வாங்க கட்சிக்காரங்க. அப்படியான மனநிலையே இல்லை. இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மனநிலைங்கிறது ஒரு தோல்வி மனப்பான்மை. நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற அவநம்பிக்கையில யாரும் செலவு கூட பண்ண மாட்டாங்க, ஆக்டிவா வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி இருந்தா ஜெயிக்கவே முடியாது, திமுக தான் ஜெயிக்கும். ஓப்பனா பேசுறாங்க. ஏடிஎம்கேல இருந்து பேசுறாங்க, பிஜேபியில இருந்து பேசுறாங்க. ஸோ இதை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சே தீரணும்னு ஒரு நெருக்கடி இருக்குது இல்லையா அவங்களுக்கு? தலைமை வரணும், ஒருங்கிணையணும், தலைமை வரணும். யார் தலைமை வரணும்? இல்ல எடப்பாடியை தூக்கிட்டு வேற ஒருத்தர், எல்லாரும் யாரு சேர்க்கிற ஒருத்தரை கொண்டு வரணும். யாரு? அது செங்கோட்டையனா இருக்கலாம். அப்புறம் அவர் தான் சீனியர். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு, ஜெயலலிதா காலத்துல இருந்து இருக்கிறாரு. சப்போஸ் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் தலைமை ஏற்கிறாருன்னு வைங்களேன், எடப்பாடி தலைமையிலான ஒரு மேஜர் அணி பிச்சுக்கிட்டு போகுது. அப்ப எப்படி ஒருங்கிணையும்? செங்கோட்டையனா தலைவர் ஆகுறீங்க, ஒருங்கிணைக்கிறீங்க. எடப்பாடி தலைமையில ஒரு ரிபல் ஏடிஎம்கே உருவாகி போகுது. எடப்பாடி தானே தலைவர், நீலாம் தலைவரே கிடையாது அப்படின்னு ஒரு ரிபல் ஏடிஎம்கே போகுது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏடிஎம்கே ஒன்றிணையுமா? ஏடிஎம்கே அப்படியே ஓட்டெல்லாம் வாங்கிடுமா? அப்படியே மடிக்கட்டி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வாங்கிடுவீங்களா? எப்படி எப்படி வரும்? என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுத்துல வந்து முக்குளத்தோரை வந்து பெரிய லெவலில் வந்து டேமேஜ் பண்ணிட்டார் எடப்பாடி. உரிய மதிப்பை கொடுக்கல. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து வெளியேற்றினதுங்கிறது முக்குளத்தோரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிருச்சு. 10% இடஒதுக்கீடுங்கிறது மொத்தமாகவே டேமேஜ் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு மனநிலை அங்கே இருக்குது. இப்போ எடப்பாடி வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. அவர் போகும்போது அவ்வளோ பேர் முழக்கம் போட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அப்படி ஒரு யதார்த்தம் ஒன்று உருவாகி இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் ஜெயிக்கவே முடியாது, இப்படி இருந்தா வேற வழி இல்லை, சமரசமா போங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சார் இது எல்லாமே ஆர்எஸ்எஸோட பிளான் சார். இந்த ஒத்துமை கித்துமைலாம் இல்லை. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் பேரை வைக்கணுன்றதும் அந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சதுனால அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரையும் வந்து இந்த இமானுவேல் சேகரன் நினைவு நாளுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடாதீங்க, எவன் ஏடிஎம்கே இருந்து வந்தாலும் உதவாங்குவான் அப்படின்னு லெட்ரு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே போயிருக்கு. ரைட்டுங்களா? இவங்க தான் தேவர் இனத்தோட பிரதிநிதிகள்லாம் இல்லை. 10.5% இடஒதுக்கீடுன்றது எடப்பாடி செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக். அதில் பாதிக்கப்பட்ட பிரமலை கல்லரு, ஜிப்சி உட்பட பலர், முத்தரையர் உட்பட பலர் வந்து அதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. போன பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த விஷயங்கள், போன சட்டமன்ற தேர்தலில் அந்த விஷயங்கள் வந்துச்சு. நீங்கள் 75 தொகுதி வந்து எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து ஜெயிச்சாங்க. 2 பேரும், இவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர். 75 தொகுதி ஜெயிச்சாங்க. ஆனால் 50 தொகுதிகள் வந்து டிடிவி தினகரனால ஏடிஎம்கே தோத்துச்சு. 2 சேர்த்து இருந்தா ஆட்சி 75 50 எவ்வளோ 125 கவர்மெண்ட் வந்து திரும்பி வந்திருக்கும். இதுதான் ஃபேக்ட். ரைட்டுங்களா? இப்போ டிடிவி தினகரனுக்கு பழைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லை. ரைட்டுங்களா?
எடப்பாடி பழனிசாமி தன்னோட கேம்பெயின் முழுக்க சவுத்தில் தான் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக இறங்கி அடிச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அமமுக எல்லாத்தையும் ஸ்விண்டில் பண்ணியிருக்காரு. சசிகலாவுக்கு பழைய விஷயங்கள்லாம் இல்லை, ஓபிஎஸ்க்கு பழைய விஷயங்கள்லாம் இல்லை. இவ்வளோ பெரிய கேம்பெயின் எடப்பாடி பண்ணும்போது ஒரே ஒரு 4 பேர் ஒருங்கிணைவோன்னு வந்து முன்னாடி நின்னாங்க, அவ்வளோதான். ஓபிஎஸோட ஸ்ட்ரென்த்து சாதிய ரீதியான ஸ்ட்ரென்த்தை வந்து டெரிவேட் பண்ண முடியாது இனிமேல் பட்டு. ஓபிஎஸ் வந்து சேர தயார், இதெல்லாம் ஓபிஎஸ் கிட்டே பேசிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து சேரவும் தயாராகிட்டார். ஓபிஎஸும் தஞ்சை பகுதியில் வைத்திலிங்கமும் சேரவே தயாராகிட்டாங்க. நீங்கள் சொல்றது எல்லாமே பாஜகவை கைப்பற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய அரங்க காட்சிகளில் உச்சரிக்கப்படக்கூடிய வசனம்தான் ஒருங்கிணைவோம். ஆனா இப்போ செங்கோட்டையன் வந்து வெளியே போனது, வெளியேற்றப்பட்டது அல்லது பதவி நீக்கம் செய்தது அப்படின்றது வந்து அங்க திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் ஒரு 1000 பேர் மொத்தமா பதவி விலகி இருக்கிறாங்க. 10,000 பேர் வரை பார்க்க வந்ததா சொல்றாங்க. ஸோ அது 2 மாவட்டம் மொத்தமா வெளியே போகுது அப்படின்றது கொங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய டேமேஜ் தானே அது. கரெக்டு. உங்களுக்கு தெரியுமா, அந்த 10,000 பேர் வந்து வந்தாங்க. 10,000 பேர்லாம் கிடையாது, ஒரு 2,000மோ 3,000மோ வந்திருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சது அண்ணன் வேலுமணி, அண்ணாமலை. அண்ணன் வேலுமணி, அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ், ஆர்எஸ்எஸ் பிதாமகன், இவங்களுடைய ட்ராமா தான் வந்து செங்கோட்டையன் நடத்திய ட்ராமா. அப்போது அவர் வந்து எடப்பாடியோட பேசுகிறாரு. அப்போது வந்து காம்ப்ரமைசிங் ஃபார்முலா அங்கேருந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் பேசுங்க, ஆனால் கெடுகிடு எதுவும் விதிச்சிடாதீங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சா நல்லது. நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு நேரம் பேசியிருந்தீங்களே, ஒன்றிணைஞ்சா நல்லது, எல்லாரும் ஒன்றிணைஞ்சா நல்லது. ஓகே, திமுகவில் எத்தனை கோஷ்டி போஸ்டர் இருக்குது, எத்தனை ஊரில் வந்து சண்டை இருக்குது, மாவட்ட செயலாளருக்கும் எதிரில் இருக்கிறவங்க. அவங்களாம் உள்ளூராட்சி மாநகராட்சி அளவுலேயே பிரச்சனைகள் இருக்குது. அவங்களாம் ஒன்றிணைவாங்களா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் மூர்த்தியும் ஒன்றிணைவாங்களா? தங்கம் தென்னரசும் KKSSR ஒன்றிணைவாங்களா? திமுகவில் எத்தனை ஒன்றிணைவுகள் நீங்கள் நடத்துறாங்க? கனிமொழியும் உதயநிதி ஒன்றிணைவாங்களா? சார், ஒரு கட்சின்னா பிரச்சனைகள் இருக்கும், மோதல்கள் இருக்கும். இதை நீ அட்வொகேசி பண்றதுக்கு நீ யாரா? ஒரு மனித சமுதாயம் இருக்கு. நீ தலையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், இடுப்புல பிறந்தவன், காலுக்கு கீழே பிறந்தவன் சொல்றதுக்கு, அந்த மனு தர்மத்தை சொல்றதுக்கு நீ யாரா? நீ மட்டும்தான் கடவுளுக்கு பக்கத்துல போ, மற்றவங்களாம் தூரம் நிக்கணும். சில பேர் வந்து பார்த்தாலே தீட்டு, அன்டச்சபிலிட்டியில அன்சியபிலிட்டி. நாயர் 32 அடி நிக்கணும், அவன் தாண்டி 32 அடி புலையர் நிக்கணும், அது தாண்டி ஒரு 40 அடியில தீயர் நிக்கணும். ரைட்டா? நம்பூதிரி கல்யாணமே பண்ண மாட்டான், நாயர் வீட்டுக்குள்ள பூந்து போவான். அவன் செருப்பு இருந்தா நாயர் பொண்டாட்டிக்கிட்ட போகக்கூடாது, அவன் குளிச்சு முடிச்சவன தான் நாயர் போனோம். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா? அவங்க அந்த அடிப்படையில செய்யல. அவங்க ஒரு தேசிய கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி, நம்ம அவங்கள வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்கிற ஒரு பொறுப்புணர்வு வந்து செய்யறதா தானே அது சொல்ல. அதுக்கே நீ வந்து முன்னாடி உட்காந்து சொன்ன, அதிமுக விவகாரங்களில் நான் தலையிட மாட்டேன்னு ஏன் சொன்ன? இங்க பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன சொன்னாரு, அதிமுகவின் விவகாரங்களில் தலையிட மாட்டேன், ஒருங்கிணைவோமா, சேர்ந்து கட்டிப்பிடிப்போமாலாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியலையா? அப்போ உள்ள சூழல்ல வந்து 2 பேரும் சேர்ந்துட்டானா ஒரு வைப்ரண்ட் உருவாயிரும், இது ஜெயிக்கிற கூட்டணிங்கிற தோற்றம் உருவாயிரும், ஏற்கனவே நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பிடிச்சிடலாங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனா இது செல்ஃப் எடுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் 2 டீமும் ஜெல்லாகவே இல்லை. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளே புகஞ்சுக்கிட்டு உடஞ்சிக்கிட்டு பிஜேபியிலையும் உள்ள உடஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பிரச்சனை பண்றாருன்றாங்க, இங்கேயும் உடஞ்சு நொறுங்கிக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகள் பிரச்சனை, பாமக பிரச்சனை, இது எல்லாமே சேர்ந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இருக்கிறதையாவது நம்ம ஏதோ ஒரு வகையில் அதை சேர்த்து கொண்டு போயிட்டோம்னா தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. நீ வந்து சொந்த கட்சியில இருக்க அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனையும் சேர்க்க முடியல. டிடிவி தினகரன் சொல்றாரு, அண்ணாமலையோட நயினார் நாகேந்திரனோட அண்ணாமலை சிறந்த தலைவர், அவர் நல்லா டீல் பண்றாருன்றாரு. அது கண்டுக்க முடியல. நயினார் நாகேந்திரன் வந்து நான் கூட்டணி கட்சியில இருந்தேன். முதல்ல டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு, நாங்க எல்லாரும் என்டிஏல இருக்கோம், இப்பதான் எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா. நீ ஏற்கனவே இருக்குல்ல, அப்புறம் என்ன
அப்புறம் நான் நடுவில் வந்து சேர்ந்தவனை பற்றி என்ன கவலை. ஓபிஎஸ் சொல்றார், நான் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன், எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், நயினார் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. நயினார் ஃபோனே வச்சுக்கிறதுல, அவன் பையன் நயினார் பாலாஜி தான் வச்சுருப்பான் ஃபோனு. சொந்த கட்சியிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்க தீபியா, 75 வயசில் உன்னை வந்து மோடியை வந்து பதவியை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு மோகன் பகவத் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது தீபியா நீ? ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜகவில் ஒன்றிணைவோமான்னு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தீபியா? தமிழக பாஜகவில் தீர்த்துருவியா நீ? ரைட்டா? இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவியா? அதாவது அந்தந்த கட்சிகள்ன்றது 2 விஷயங்க. ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 2 விஷயம். பாலிசி ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறது, எப்படி யுத்த தந்திரம் வகுக்கிறது, போர் தந்திரம் வகுக்கிறதுன்றது தான் பொலிட்டிக்கலாக, அதுதான் பாலிசி. இன்னொன்று ஆர்கனைசேஷனல், ஸ்தாபன ரீதியாக இன்னாரை கொண்டு வந்தால் நல்லது, இன்னாரை கொண்டு வந்தால் நல்லது. அச்சுதானந்தன் செத்து போனப்போ பினராயி விஜயன் முகத்தை கூட பார்க்கல. அவர் பெரிய அளவுக்கான இன்விடேஷனே பினராயி விஜயனுக்கு இல்லை. ஏன்? அச்சுதானந்தனுக்கும் பினராயி விஜயனுக்கும் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் வந்து எப்பவுமே அமைப்பு ரீதி, அந்த ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸாக வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். ரைட்டுங்களா? இதுதான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் நீ தீர்த்திட முடியுமா? என்ன பேசிக்காக என்ன தெரியுமா சார் நடக்குது? ஆர்எஸ்எஸ்க்கு முழுக்க ஒரு கட்சி தேவை. அந்த கட்சி அதிமுக. அதை முழுங்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்படித்தான் பீகாரில் முழுங்கினாங்க, சிராக் பாஸ்வானை வச்சு நிதிஷ்குமார் ஆட்சி காலி பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு ஷிண்டேவை வச்சு பண்ணாங்க, அஜித் பவாரை வச்சு பண்ணாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் பீகாரில் பண்ண மாதிரி இங்கே இப்போது அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் முதல் பிரச்சனையை கிளப்புனது ஓபிஎஸ். ஜெயலலிதா, நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன். ஜெயலலிதா சாக கிடக்கும்போது அருண்ஜேட்லி வந்து பார்க்குறாரு. அருண்ஜேட்லி வந்து பார்க்கும்போது மைத்ரேயன் தான் அவரை ரிசீவ் பண்ணி கொண்டு போகிறார். அவர் ஏடிஎம்கேல இருக்கார். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அருண்ஜேட்லி கேட்ட கேள்வி, ஓபிஎஸும் சசிகலாவும் நல்லா இருக்காங்களே, இவங்களுக்குள்ள பிரச்சனையே வராதா? அடுத்த வாரம் ஓபிஎஸ் தனியாக தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிட்டார். ரைட்டா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோட சாவுக்கு அப்புறம் அதிமுக நின்றுடக்கூடாது. அதிமுகவை நிற்க வச்சது யாரு? சசிகலா. பிஜேபிக்கு எதிராக நிற்க வச்சது யாரு? சசிகலா. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? சசிகலா. நின்று காமிச்சது யாரு? சசிகலா. நிர்மூலமாக்குனது யாரு? பிஜேபி. டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் சண்டையை உருவாக்கி அதில் ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து சேர்த்து அவங்க அன்னைக்கு எடப்பாடியை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போனது யாரு? பிஜேபி. சசிகலாவை ஆதரிக்கிறீங்களே, நீங்களாம் ஆண்மை இருக்கிறவனுங்களா? உங்களுக்கெல்லாம் ஆண்மை இருக்கா? கேட்டது யாரு? குருமூர்த்தி. இன்னைக்கு சசிகலா யாரு? ஆன்டி பிஜேபியா இருந்த சசிகலா இன்னைக்கு ப்ரோ பிஜேபி. ஆன்டி பிஜேபியா ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் ரெட்டைலையை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ண டிடிவி தினகரன் வந்து திகார் ஜெயிலில் கடும் வெயிலில் கஷ்டப்பட்ட டிடிவி தினகரன் இன்னைக்கு யாரு? ப்ரோ பிஜேபி. பிஜேபியோடைய சிம்பலை தாங்கி நிற்கக்கூடியவர். சசிகலா ப்ரோ பிஜேபி, தினகரன் ப்ரோ பிஜேபி, அண்ணன் ஓபிஎஸ் ப்ரோ பிஜேபி, எடப்பாடி ப்ரோ பிஜேபியா இருந்து ஆன்டி பிஜேபி ஆகி இப்போ ப்ரோ பிஜேபி ஆகிறார். ஸோ இந்த கட்சி தானே இருக்கிறதுலே மோசமான ஒரு பிரின்சிபல் இல்லாத ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பார்ட்டி. இந்த கட்சியை கபலீகரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இதெல்லாம் பழைய கதையாக போய் லேட்டஸ்ட் கதை செங்கோட்டையன் வந்துச்சு. செங்கோட்டையன் கதை வந்தோன்னா செங்கோட்டையன் வந்து ஈரோடு மாவட்ட தலைவர்னு பார்த்தா அவர் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் அப்பவுமே போய் பார்த்தாரு. சரி, இந்த முறை பிரச்சனை பண்ணி சண்டை வந்தவுடனே எடப்பாடி நடவடிக்கை எடுத்த உடனே அது முடிஞ்சு போயிடுச்சு, எடப்பாடி பிஜேபி பர்மிஷன் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க மாட்டான்னு பார்த்தா மறுபடியும் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் ரயில்வே மினிஸ்ட்ரியும் பார்த்தாராங்க.
ஆமா. எதுக்கு கோரிக்கை எதுக்கு வச்சாரு. எதுக்கு ட்ராக் போடுறதுக்கா, இணைப்பு பாலம் போடுறதுக்கா, இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எய்ம் வந்து இதுதான். இப்படி பண்ணா எடப்பாடி ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தால் இந்நேரம் அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ எடப்பாடி வந்து அலையன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? அப்படிதான் சொல்றீங்களா? கண்டிப்பா. சரி, இப்ப இவரு போய் பார்த்தாரு இல்லையா, அமித்ஷாவிட்டையும் நிர்மலா சீதாராமன் பேசினதா சொல்றாரு. 1 மணி நேரம் அந்த உரையாடல் நடந்திருக்குது அப்படின்னா என்னதான் ஒரு தரப்பு கோரிக்கை, அவங்க தரப்பு கோரிக்கை என்ன? அவங்க அதாவது ஐபிலேருந்து எல்லாரும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஐபி எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க தெரியுமா? போன எலெக்ஷனில் அண்ணாமலை சொன்னாராம், 10 தொகுதி வந்து நம்ம கூட்டணி கட்சி ஜெயிக்கும், 10 தொகுதி நம்ம ஜெயிப்போம், 20 தொகுதி நம்ம தான் ஜெயிப்போம்னு ஒரு ரிப்போர்ட். இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து வச்சு இவங்க பார்ப்பாங்க. இவங்க வந்து இவர் வந்து எடப்பாடி எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்ற வியூகத்தை வந்து இவர் சொல்லியிருப்பார். அங்கே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்அரேவை பற்றி 2-3 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. தவிர செங்கோட்டையன் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறாரு. அதாவது அதிருப்தின்றது ஒருங்கிணைவோம் வா அப்படின்றது வந்து வெறும் தென் மாவட்டம் முக்குளத்தூர் மட்டும் இல்லை, மேற்கு மாவட்டம் கவுண்டர்கிட்டயும் அந்த ஒருங்கிணைவும் பிரச்சனை இருக்கு. எடப்பாடிக்கு எதிர்ப்பு என்பது வெறும் தென் மாவட்டம் கிடையாது, கவுண்டர் மாவட்டத்திலயும் இருக்குது. அண்ணன் தீநகர் சத்யா புண்ணியத்துல செங்கோட்டையன் கூட வீராவேசமா கிளர்ந்து எழுந்து வந்து நிக்கிறாரு அப்படின்றதுதான். செங்கோட்டையன், வேலுமணி கவுண்டருக்கு எதிராக கவுண்டரே நிறுத்துறாங்க. ரைட்டா? இது வரைக்கும் இங்க நிறுத்தினாங்க, முக்குளத்தோரை நிறுத்தினாங்க, வேலைக்கு ஆகல. கவுண்டருக்கு எதிராக கவுண்டர் அப்படி கொண்டு வராங்க. ரைட்டா? அடுத்தது வன்னியருக்கு எதிராக வன்னியரை கொண்டு வருவாங்க, தலித்துக்கு எதிராக தலித்தை கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, நிச்சயமாக அவர் வந்து மீண்டும் அந்த பழைய பொறுப்புகளை வாங்க முடியாது, ஏன்னா எந்த பிடியும் அவர் கையில இல்லை, கிட்டத்தட்ட செங்கோட்டையனை மொத்தமா அவர் காலி பண்ண போறாரு என்பது போல ஒரு பேச்சு வருது. அப்படி இருந்ததுன்னா 77 வயசு ஆயிடுச்சு. இந்த வாய்ப்பு விட்டுட்டோன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் 82 வயசு 83 வயசு ஆயிரும். இனி எதுவுமே அவருக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. பிஜேபியை நம்பி போய் அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னா பிஜேபி அதை அவரை டேக் ஓவர் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்றதுக்கு ஏதாவது இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா? இது வரைக்கும் ஓபிஎஸ் என்ன டேக் ஓவர் பண்றதுக்கு ஆல்டர் பண்றதுக்கு என்ன பண்ணிச்சு பிஜேபி? பணம் கிடையாது. ரைட்டா? டிடிவி தினகரன் சொல்லுது கட்சி எடுத்துன்னு வந்து பிஜேபியோட இணைச்சிருந்து. ரைட்டா? அவர் இணைச்சிடுவார். சரத்குமார் ஏற்கனவே அவங்க மகளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தவுடனே இணைச்சிட்டார். ரைட்டா? இவரும் பிஜேபியில் சேர்ந்துருவார், செங்கோட்டையன் பிஜேபியில் சேர்ந்துருவார். அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷாவை பார்த்ததுனால இங்கே வந்து கடுப்பாகிறாங்கன்னா நாங்கள் அமித்ஷாவோடய சேர்ந்துடலாம் அப்படின்லாம். ப்ரொவைடட் வந்து எடப்பாடி ஸ்ட்ராங்காக நின்று இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டு போனாதான் இதெல்லாம் நடக்கும். ஒருங்கிணைவோம் வா, மருங்கிணைவோம் வா அப்படின்றதெல்லாம் பண்ணி அதை ஏதாவது பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். நிறைய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறீங்க, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.